வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம போக்கோ X6 Pro 5G மொபைலில் லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது அக்டோபர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் தான் கிடச்சிருக்கு. ஆஃப்டர் அப்டேட்ஸ் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் என்னுடைய மொபைலில் அப்டேட் கொடுத்துட்டேன். பட் உங்களில் பல பேர் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க, எனக்கு முன்னாடியே கொடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் பேட்டரி எப்படி இருக்குது, பேட்டரி ட்ரைனிங் ஃபாஸ்ட்டாக இருக்கா, ஹீட்டிங் எப்படி இருக்குது, கேம் ப்ளே பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் ஆல்சோ கேமரா எப்படி இருக்குது, ஸோ மொபைலோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பேட்டரியை தவிர வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆஃப்டர் அப்டேட் எனக்கு இன்னும் கேமரா உடனே யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி தெரியுது. செல்ஃபி கேமரா அண்ட் ரியர் கேமராவிலையும் ஃபோக்கஸிங் ஸ்லைட்லி சேஞ்சஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அப்டேட் டீட்டெயில்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்த்துருவோம். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ போக்கோ X6 ப்ரோவில் ஆல்ரெடி இருக்கிற அப்டேட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.0.12.0. இது வந்து உங்களுக்கு செப்டம்பர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்சாக இருக்குது. ஸோ இப்போ அக்டோபர் முடிஞ்சிச்சு, நவம்பர் மந்த்து. ஸோ நவம்பர் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா HyperOS 2 அண்ட் Android 15 அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1.0.13.0 அப்படின்னு ஒரு 44 MB ஃபைல் சைஸு ஜஸ்ட்டு அக்டோபர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் மட்டும்தான் சென்ட் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே சென்ட் பண்ணல. ஸோ ஃபைல் சைஸ் சின்னதாக இருந்தாலும் நீங்கள் வழக்கம் போல் பேட்டரி ஹெல்த், பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 80% வச்சுட்டு நீங்கள் வந்து அப்டேட் கொடுங்க. ஸோ அப்டேட் வந்து உங்களுக்கு சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1.0.13.0 தான் காமிக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10th மந்த், அதாவது அக்டோபர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் தான் கிடச்சிருக்கு. ஓகே, Android 15 அண்ட் HyperOS 15. ஸோ இந்த அப்டேட்டு இப்போ நவம்பருக்குள்ளே வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ எந்தெந்த டிவைஸ்க்கு வருது அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ ஃபோக்கஸிங் தடுமாறுற மாதிரி இருக்குது. ஸோ HyperOS 2 அப்டேட் வந்து நவம்பர் லிஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா MI 14 சீரியஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அண்டு ரெட்மி Note 13 Pro, Note 13 Pro ப்ளஸ் Note 13, ஸோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்டு போக்கோவில் பார்த்தீங்கன்னா F6, X6 Pro, F6 Pro, F6 கிடையாது, F6 Pro அண்ட் X6 Pro, X6, M6 Pro இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதில் உங்களுக்கு யாருக்காவது கிடைச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் கையில் இருக்கிறது X6 Pro, அது எனக்கு கிடைக்கல. ஸோ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா MI 13T, 13 Pro, 13 Ultra, 13 லைட்டு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோபல் வேரியண்ட் தான் நிறையா இருக்கும். அண்டு MI 12, MI 11 இந்த சீரியஸ், ரெட்மியில் 13 சீரியஸ், 13C அண்ட் Note 12 Pro ப்ளஸ் Note 12. ஸோ ரெட்மியில் பார்த்தீங்கன்னா அப் டு ரெட்மி 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்டு போக்கோவில் பார்த்தீங்கன்னா போக்கோ C75, போக்கோ F6, M6, ஸோ இந்த மொபைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டிசம்பரில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேயே போக்கோ X5 Pro, போக்கோ F5, போக்கோ X4, F4, ஸோ இந்த டைப் ஆஃப் மொபைல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படியும் டிசம்பர் எண்டுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது மொபைல் Android 15 கிடச்சிருக்கு அப்படின்னா ரெட்மி இல்லை போக்கோ ஏதாவது MI இதில் ஏதாவது ஒரு மொபைலில் கிடச்சிருக்குன்னா அது என்ன மொபைல் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு கிடைச்சா நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்கன்னா டச் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது 1.5K ரெசல்யூஷனில். அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது அந்த 5G ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதனால் நடுவில் சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். ஸோ அது இருக்கா இல்லையாங்கிறத அட்லீஸ்ட் 1 or 2 weeks யூஸ் பண்ணால் தான் தெரியும். நீங்கள் யாராவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ 5Gயில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேமரா யூஸ் பண்ணும்போது ஸ்லைட்லி ஹீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டிங் இஷ்யூ இல்லை, கேமரா யூஸ் பண்ணும்போது ஹீட்டிங்கே இல்லாமல் இருந்தது. இப்போ ஹீட்டிங் இருக்குது, அதனால் பிரச்சனை வருமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்படி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் யாராவது ஹெவி கேமராக இருந்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்டு பேட்டரி ட்ரைனிங் எப்படியும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்டேட்ஸ் கொடுக்க பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டரியில் தான் மோஸ்ட்லி கை வைப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பேட்டரி ட்ரைனிங் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேட்டரி சார்ஜிங் டைம் இல்லை ஹீட்டிங் இஷ்யூஸ் சார்ஜ் போடும்போது, ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு பாருங்கள்.
ஸோ அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போர்டுலேயும் எதுவும் பிரச்சனை வரல, கோடும் எதுவும் பிரச்சனை வரல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களாலும் இல்லை கேள்விப்பட்டிருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஆஃப்டர் அப்டேட் ரியர் கேமராவில் 5Xல பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் டேப் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி டேப் பண்ணாமலே எடுத்தாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்கும்போதும் ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ 5Xல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. டேப் பண்ணாமல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த அப்டேட்டில் டேப் பண்ணாமலே ஷூட் பண்ணும்போது நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸிங்கில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. 2Xல நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக ஆப்ஜெக்ட் வந்து ஃபிக்ஸ் ஆக மாட்டேது. அதாவது மோஷனில் இருக்கும்போது காற்றடிக்கும்போது ஷூட் பண்ணும்போது நமக்கு ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதுவே ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாமல் ஷேக்கிங் இல்லாமல் நம்ம ஒரு பிக்சர் எடுத்தோம்னா அதில் குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் பேக்ரவுண்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்லைட்லி ஃபோக்கஸிங் இஷ்யூஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த ஃபோக்கஸிங் இஷ்யூஸ் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே கிடையாது இந்த மொபைலில். ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸிங் லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஸ்னாப்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸிங் வந்து சப்ஜெக்டை விட்டு பேக்ரவுண்டை ஃபோக்கஸ் பண்ணுது. பட் இதுக்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளியராக இருக்கும் அந்த ஃபோட்டோஸ்லாம். பட் இதில் வந்து பேக்கில் இருக்கக்கூடிய அந்த சாண்டு அந்த ஃப்ளவரை விட்டுட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிறத மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஃப்ளவரோட டீட்டெயில்ஸ் அந்தளவுக்கு இல்லை. அதே மாதிரி சப்ஜெக்ட் மூவிங்கில் தான் இருந்துச்சு. மூவிங்கில் இருக்கும்போது அது டோட்டலாக ஒரு வேளை மூவிங்கில் காற்றடிக்கிறதுனால அது வந்து கண்டுக்கலையோன்னு தெரியல. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபோக்கஸிங் நல்லாயிருக்கு. பேக்ரவுண்டை டேப் பண்ணி எடுக்கும்போதும் நமக்கு ஃபோர்க்ரவுண்டு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் வந்து பிளர்ராக இருக்குது. ஸோ இந்த விஷயம் நல்லா தான் இருக்குது. பட் சம்டைம்ஸ் தான் அந்த பிரச்சனைகள் வருது. செல்ஃபி கேமரா எனக்கு ஆஃப்டர் அப்டேட் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கலர் அக்யூரசி அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ நல்ல லைட்டிங் கண்டிஷனாக இருந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் புயல் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சன்னு தான் வந்திருக்கு, புயல் இன்னும் வரல. ஸோ மொட்டை மாடியில் ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் வெயில் லைட்டாக அடித்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமரா நல்லா தான் இருக்குது. பட் லைட்டிங் கம்மியாக இருந்தால் செல்ஃபி கேமரா சுமாராக தான் இருக்குது. பிஃபோர் அப்டேட் செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் ரியர் கேமராவும் ஃபோக்கஸிங் நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி போர்ட்ரேட் மோடு ரொம்ப சூப்பராக இருக்குலாம் சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்குது. ஸோ போர்ட்ரேட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஸோ அல்ட்ரா வைடில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இந்த 1X 2X 5X இது எல்லாமே ஓரளவுக்கு ஓகே. ஸோ இது எப்படியோ நெக்ஸ்ட்டு HyperOS 2ல் வேறு ஏதாவது சேஞ்சஸ் வருதான்னு செக் பண்ணலாம். மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டு HyperOSஆக தான் இருக்கும். அதாவது Android 15 தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இந்த அப்டேட் எனக்கு ஏதோ ஒர்த்து மாதிரி தெரியல. ஸோ எதுக்காக இந்த அப்டேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் வந்து அக்டோபர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் மட்டும்தான். அதனால் எனக்கு செல்ஃபி கேமரா கொஞ்சம் சுமாராக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் ரியர் கேமராவில் ஃபோக்கஸிங் லைட்டாக மிஸ் ஆகிற ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் ஆல்சோ கேமரா கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ஸ்லைட்லி ஹீட் ஆகுது. அது அப்டேட் கொடுத்த உடனே யூஸ் பண்ணுறதுனாலையா இல்லை 2-3 டேஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது வந்து கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கக்கூடிய கிளைமேட்டு. ஸோ இப்போ லைட்டாக ஹீட் ஆகுது. ஸோ இதை தவிர நீங்கள் என்னென்ன ட்ராபேக்ஸ் அதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவ்யூவில் மேக் பண்ணுறேன். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆஃப்டர் அப்டேட் கேமரா சாம்பிள்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் லைட்டிங் சுமாராக இருக்குன்னா அவுட்புட்டும் சுமாராக தான் இருக்குது. அண்ட் ரியர் கேமராவில் ஆடாமல் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸிங் நல்லாயிருக்கு. ஷேக்கிங்கில் இருக்குது அப்படின்னா OS சரியாக வேலை செய்ய மாட்டேதான்னு தெரில. ஸோ அதை கேப்சர் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகுது. அதே மாதிரி சம்டைம்ஸ் ரேர் கேஸு ஃபோக்கஸிங்கில் இஷ்யூஸ் இருக்குது.
இது ரெகுலராக இல்லை, மேபி இந்த அப்டேட்டில் இவங்க இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபரில் 21,000 இந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மொபைல். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்க்கும்போது கேமரா ஓரளவுக்கு ஆவரேஜ் இல்லை அபோவ் ஆவரேஜ் லெவலில் தான் இருக்குது. அதே மாதிரி பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணி எடுக்கிறது, போர்ட்ரேட் மோடில் ஷூட் பண்ணுறது, அதெல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. செல்ஃபி கேமரா நல்ல லைட்டிங் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. லைட்டிங் கம்மியாக சுமாராக தான் இருக்குது. அவுட்புட்டும் அப்படி தான் இருக்குது. ஸோ செல்ஃபி இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ப்ளரிங் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ நம்ம ஃபேஸில் நல்ல லைட்டிங் படும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்குது. ஃபேஸுக்கு பின்னாடி லைட் சன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ இது ஒரு கேமிங் மொபைல். ஸோ அதனால் கேமராவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இருந்தாலும் கேமரா பார்த்திங்கன்னா அபோவ் ஆவரேஜ் லெவலில் தான் இருக்குது. செல்ஃபியில் எனக்கு ஃபோட்டோஸ் ஷூட் பண்ணுறதை விட வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா செல்ஃபிலையும் நமக்கு ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரியரில் 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அது நல்ல லைட்டிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. லைட்டிங் கம்மியாக இருந்தால் அதுவும் டைனமிக் ரேஞ்செலாம் அந்தளவு சரியில்லை. ஸோ சன்லைட்டு நம்ம ஷூட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் மேலே படும்போது நல்லாயிருக்கு. 1x பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அது நல்லா தான் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா லைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இதுக்கு பிஃபோராக கொடுத்துருந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் ஸ்லைட்லி பூஸ்டப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ கொடுத்துருக்கிற அப்டேட்டில் அந்த கலர்ஸ் எனக்கு பஞ்சியாக தெரியல, கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எது எப்படியோ 5xல் நம்ம டேப் பண்ணி ஷூட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு டீட்டெயில்ஸ் லெவல் நல்லா தான் இருக்குது. ஸோ எங்கேயும் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் இல்லை சப்ஜெக்ட் மூவிங்கில் இருந்தாலும் நமக்கு ஓரளவுக்கு ஓகேவான ஒரு அவுட்புட் கிடைக்குது. பட் நாம் எடுக்கக்கூடிய எந்த ஃபோட்டோஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் கொஞ்சம் அந்த க்ரீன் கலர்லாம் நல்லா க்ரீனிஷாக தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது எனக்கு லைட்டாக கொஞ்சம் டல்லாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொடுக்குற ஆண்ட்ராய்டு 15 அப்டேட்டில் என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கேமிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த அப்டேட் கொஞ்சம் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். கேமிங் சரியில்லை, ஹீட்டிங் இருக்குது அப்படின்னா இது அக்டோபர் மந்த்துக்கான அப்டேட்டு ஒரு வேஸ்ட் அப்டேட்டாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.